தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு அளித்துள்ளதால் போட்டியின்றி தேர்வாகிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நயினார் நாகேந்திரன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்து இருந்ததால் அவர் போட்டியின்றி தேர்வாகிறார். விருப்ப மனு அளிப்பதற்கான தமிழக பாஜக மாநில தலைவர் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இந்த தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். தமிழக பாஜகவினுடைய புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாக இருக்கிறார். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை மாலை வெளியாகும் என கட்சியினுடைய தலைமை அறிவித்திருந்தாலும் கூட அந்த தலைவர் பதவிக்கான போட்டியிட விரும்பி விருப்ப மனு தாக்கல் செய்வதில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே தாக்கல் செய்திருக்கிறார். வேறு யாரும் விருப்ப மனுவை தாக்கல் செய்யவில்லை என்பதை கருத்தில் கொண்டு அவர் மட்டுமே போட்டியிட்டிருப்பதை கருத்தில் கொண்டு அடுத்த பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தற்போதைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது கூட இது தொடர்பாக திட்டவட்டமான பல்வேறு தகவல்களை பகிர்ந்தால், குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரையில் போட்டி என்பது அதிக அளவில் இருக்காது எனவும் கட்சி தலைவர்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒன்று கூடி ஒரு தலைவரை தேர்வு செய்வோம் என்ற ஒரு தகவலை செய்தியாளர் சந்திப்பின் போது அண்ணாமலை பகிர்ந்திருந்தார். அந்த தகவலை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலேயே இன்றைய தினமும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஏனென்றால் 2 மணி முதல் 4 மணி வரை தங்களுக்கான விருப்ப மனுக்களை வழங்கலாம் என கட்சி தலைமையும் மாநில தேர்தல் அதிகாரியும் நேற்றைய தினமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட பின்னரும் கூட கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி நயினார் நாகேந்திரனை அந்த பதவியில் நியமிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவே இன்றைய தினம் நயினார் நாகேந்திரன் மட்டுமே அந்த தலைவர் பதவிக்கு போட்டியிட விருப்ப மனுவை வழங்கியிருக்கிறார். மற்றொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் தன்னுடைய விருப்ப மனுவை தாக்கல் செய்யும் போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், பாஜகவினுடைய மாநில தேசிய அளவிலான மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன், முன்னாள் தலைவர்கள் ஹெச் ராஜா உள்ளிட்ட அனைவருமே ஒன்று கூடி நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக அவருடைய பெயரை தலைவருக்கு முன்மொழிந்து அந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்யும் போது உடனிருந்ததையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. எனவே தமிழகத்தினுடைய மாநில பாஜகவுடைய 13வது தலைவராக இதற்கு முன்னதாக பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இந்த தமிழக பாஜக தலைவராக தங்களுடைய கட்சி பணியை ஆற்றியிருக்கிறார்கள். எல் முருகன், அதன் தொடர்ச்சியாக அண்ணாமலை, தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு தகவலை ஏற்கனவே பகிர்ந்தனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது விருப்ப மனுவை நயினார் நாகேந்திரன் மட்டுமே வழங்கியிருப்பதை கருத்தில் கொண்டு அவர் 13வது தலைவராக, தமிழக பாஜகவின் 13வது தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கின்றன. விருப்ப மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பரிசீலனை அடிப்படையில் நயினார் நாகேந்திரனுடைய விருப்ப மனு ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் நாளை மாலை 4 மணிக்கு சென்னை அடுத்த வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி மண்டபத்தில் நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளும் கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை செய்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். முக்கிய செய்தி: தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு அளித்துள்ளதால் போட்டியின்றி தேர்வாகிறார்.